கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சேனைகள் என்ற தலைப்பிலே சில செய்திகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவ ஜனமாகிய சேனை அல்லது இஸ்ரவேலர் அல்லது கர்த்தருடைய சேனை என்று அழைக்கப்படுகின்ற இஸ்ரவேல் ஜனங்களை பற்றிய ஒரு செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தண்டித்த வரலாறு நமக்கு வேதாகமத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்குரிய அந்த நியாய தீர்ப்புக்குரிய காரணங்கள் என்ன என்பதை நாம் தியானிக்கும்படியாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். இந்த செய்தியை கிருபையுள்ள தேவனுடைய கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தேவனே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை உம்முடைய ஜனம், உம்முடைய சேனை, கர்த்தருடைய சேனை என்று வேதம் சொல்கிறது. இந்த தேவ சேனையாகிய இந்த ஜனங்களை நீ எதற்காக தண்டித்தீர் என்பதை நாங்கள் தியானிக்கும்படியாக உடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். ஆண்டவரை, இப்பொழுது இதிலே மறைந்திருக்கிறதான தேவ ரகசியத்தை, சத்தியத்தை வெளிப்படுத்தி தாரும். இதை நாங்கள் பின்பற்றி நாங்கள் உம்முடைய சந்நிதியிலே காணப்பட, நாங்கள் எந்த விதமான நியாய தீர்ப்புக்குள்ளும் போகாதபடிக்கு எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உடைய மேன்மையான நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் என்ன சொன்னார் என்று சொன்னால், யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான், ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினாலே என் சேனைகளும் என் ஜனங்களும் ஆகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இதனால தேவன் தன்னுடைய ஜனத்தை, இஸ்ரேல் ஜனத்தை தன்னுடைய சேனை என்று அழைக்கிறார். ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு யுத்தமாக இருக்கிறது. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேசமாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி கானானிலே கொண்டு வந்து அவர்களை சேர்க்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமும் சித்தமுமாக இருக்கிறது. இதற்கு இடையில எப்பொழுதும் பார்க்கும் பொழுது, வேதத்திலே பார்க்கும்போது பலவிதமான யுத்தங்கள் நடந்தது. இந்த யுத்தங்களுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், 31 ராஜாக்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்தார்கள். 7 ஜாதிகள் 31 ராஜாக்களை இவர்கள் மேற்கொண்டால் தான் கானான் தேசத்துக்குள்ளே போக முடியும். அதுபோல ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாமும் கூட இந்த 31 ராஜாக்களிலே கிரியை செய்த ஆவிகள், 7 விதமான பொல்லாத அந்த புறஜாதி ஜனங்கள், இது மட்டுமல்ல பிசாசு, உலகம், மாம்சம், இவைகளையும் நாம் ஜெயிக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு சபையிலே இருக்கிறதான நாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை காட்டிலும் விசேஷமான ஒரு ஸ்தலத்திற்கு, புதிய சீயோனுக்கு போகிறபடினால நாம் இன்னும் கூட சற்று ஆழமான ஒரு அனுபவத்துக்குள்ளே போக வேண்டும். அதனாலே பல யுத்தங்கள் நமக்கு உண்டு. மாம்சத்தோட ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு யுத்தம், போராட்டம் உண்டு என்று வேதம் கூறுகிறது. இந்த வகையில இந்த யுத்தத்தில தேவன் இவர்களை எதற்காக தண்டித்தார், அதற்கு என்ன காரணம் என்பதைத்தான் நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். என்றால் ஏற்கனவே இருக்கிற செய்திகளிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன தண்டனையை கர்த்தர் கொடுத்தார் என்பதையெல்லாம் நாம் ஏறக்குறைய பார்த்து இருக்கிறோம். ஆனால் இதிலே விசேஷமாக அதற்கு என்ன காரணம் என்பதைத்தான் நாம் பெரும்பாலும் தியானிக்க போகிறோம். இப்போது நாம் இந்த செய்தியை பார்க்கலாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி கானான் தேசத்துக்கு போனார்கள், கானான் தேசத்திலே எப்படி அவர்கள் குடியிருந்தார்கள் முதலில் ஆதியில என்பதை பார்க்கும்பொழுது, ஆபிரகாம் தான் அழைக்கப்பட்டான் தேவனாலே. ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்ட பிறகு அவன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, இப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டார்கள். அப்படி அவர்கள் புறப்படுகிறதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவர்கள் எகிப்திலே அடிமைத்தனத்திலே 400 வருடங்கள்
இருந்தார்கள். இதை ஏற்கனவே ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லியிருந்தார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள், அவர்களாலே 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்று நீ நிச்சயமாக அறிய வேண்டும் என்று சொல்லியிருந்தார். 4வது தலைமுறையில அவர்கள் இந்த இடத்திற்கு கானானுக்கு திரும்பி வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. இதனுடைய காரணம் என்ன? எதற்காக அவர் ஜனங்களை, ஏற்கனவே கானான் தேசத்திலே குடியிருந்ததான ஜனங்களை எதற்காக எகிப்துக்கு அனுப்பினார் என்று சொன்னால், அந்த 400 வருடங்கள் அவர்கள் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய கட்டளையாக சித்தமாக இருக்கிறது. இதற்கு 2 காரணங்கள். ஒரு காரணம், அந்த 400 வருடங்கள் அவர்கள் அங்கே இருந்துதான் தீர வேண்டும் என்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த கானான் தேசத்திலே இருந்ததான 7 ஜாதிகளை தேவன் துரத்த வேண்டும். அப்படி துரத்தினால்தான் இஸ்ரேல் ஜனங்கள் இங்கே குடியிருக்க முடியும். இவர்கள் துரத்தப்பட என்ன முகாந்திரம் இருக்கிறது என்று சொன்னால், இந்த ஜாதிகள் அந்த தேசத்தை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் விக்கிரக ஆராதனை, வேசித்தனத்தினால அந்த தேசத்தை இரத்தப்பழி உண்டாகும்படி செய்து கொண்டிருந்ததுனால அதை காரணமாக வைத்துத்தான் நீதியுள்ள தேவனாகிய நம்முடைய தேவன் அந்த ஜனங்களை அந்த இடத்திலிருந்து துரத்தி விட்டார். துரத்திவிட்டு மீண்டும் இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு வந்து அங்கே சேர்க்க வேண்டும். இதற்கு இடையிலே 400 வருடங்கள் அவர்கள் அங்கே இருப்பதற்கு ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், இவர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த அடிமைத்தனத்திலே அடிமைப்பட்டு இருக்கும் போது அவருடைய மனம் பக்குவப்பட வேண்டும் என்பது ஒன்று. 2வது, மற்ற ஜாதிகளை எல்லாம் துரத்தினாலும் எமோரியர்களை அவர் துரத்த வேண்டும் என்று சொன்னால் அவருடைய அக்கிரமம் நிறைவேற வேண்டும். எமோரியர்கள் பெரும்பாலும் விக்கிரக ஆராதனை மாத்திரம் அதிகமாக செய்யக்கூடிய ஜனங்கள். மற்ற காரியங்களை விட விக்கிரக ஆராதனை அதிகமாக இருந்தது. ஆனால் இதில் அவர்கள் விக்கிரக ஆராதனையிலே அவர்கள் பூரணப்பட வேண்டும். தேவன் முகாந்திரம் இல்லாமல் யாரையும் தண்டிக்க கூடாது, தண்டிக்க முடியாது. ஏனென்றால் அவர் நீதியுள்ள தேவன். இது ஒரு காரணம். இன்னும் ஒரு காரணம், இந்த கோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்புக்கு போவதற்கு முன்னதாக இந்த கோத்திர பிதாவாகிய ஆபிரகாம் செய்த ஒரு தவறு இதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் பார்க்கும்போது, தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சொல்லுகிறார், நான் இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும்படி உன்னை அழைத்து வந்த தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொன்னார். அப்படி என்றால் இதை நான் எதனால் அறிவேன் என்று ஆபிரகாம் கேட்கும்போது, நீ ஒரு 3 வயது கிடாரியையும் வெள்ளாட்டையும் ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் புறா குச்சியும் என்னிடத்துல கொண்டு வா, பலியிடு என்று சொன்னார். இப்படி எல்லாவற்றையும் அவன் துண்டித்து, பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பட்சிகளையும் துண்டித்துத்தான் வைக்க வேண்டும் என்பது பிரமாணம். ஆனால் அவன் அதை செய்யவில்லை. ஒரு சிறிய தவறுதான். ஆனால் என்ன நடந்தது, அந்த பலிகளிலே பறவைகள் அந்த பலிகளின் உடல்கள் மேலே இறங்கின. ஆபிரகாம் அவர்களை துரத்தினான். இது தேவனுக்கு என்று படைக்கப்படுகின்ற அந்த பலியை மற்றவர்கள் தீட்டுப்படுத்தக்கூடாது. அதனால அது அந்த பலியானது தீட்டுப்பட்டு போனது. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கின்ற வேளையிலே ஆபிரகாமுக்கு ஒரு அயர்ந்த நித்திரை, திகில், காரிருள் அவனை மூடிக்கொண்டது. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த பலியை அவன் செலுத்தி விடாதபடிக்கு பிசாசு வல்லமையாக அங்கு இறங்கிவிட்டான். காரிருள், திகில், அந்தகாரங்கள் போன்றவைகள். நமக்கே கூட வானமண்டலத்தின் பொல்லாதாவிகளின் சேனைகள் உண்டு. ஒரு விதமான கணினித்திரையின் ஆவி ஜெபிக்கும் பொழுது இறங்குவது உண்டு. இந்த பலி என்பது ஒரு ஜெபம் தான். நாமே கூட ஜெபிக்கும் பொழுது ஆபிரகாம் செய்த தவறு தான் செய்கிறோம். ஜெபிக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும், பறவைகளை துண்டிக்க வேண்டும் என்று சொல்வது எது என்று சொன்னால், பலியை
நாம் சரியான வகையிலே செலுத்த வேண்டும். இல்லாவிட்டால் இந்த வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள் நம்முடைய எண்ணத்தை சிதறடித்து விடும். நாம் ஒருமுகப்பட்டு தேவனுடைய சந்நிதியில ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபத்தை அந்த பலியை ஒழுங்காக அவன் செலுத்தாததுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவனுக்குள்ளே தனக்கு ஒரு சுவீகாரம் இல்லையே, புத்திர பாக்கியம் இல்லையே. சுவீகாரம் எடுத்து ஒரு சுவீகார புத்திரன் தான் அவனுக்கு அங்கே சுதந்திரவாதியாக இருக்கிறான் என்ற கவலை அவனை வாட்டி வளைத்துக் கொண்டிருந்தது. அவனுடைய எண்ணமெல்லாம் சிதறி போனது. நாமும் கூட நம்முடைய ஜெபத்தை முழுமையாக தேவனுக்கு செலுத்த வேண்டும். நாம் நம்முடைய சிந்தனை சிதறப்பட்டு விடக்கூடாது. சிதறடிக்கப்பட்ட சிந்தனை இருந்தால், ஒருமுகம் இல்லாவிட்டால் தேவனுடைய பலியானது ஏற்கப்படாது. இதுதான் ஒரு காரணமாக இருந்தது. இப்படி 400 வருடங்கள் அடிமைத்தனம். அதற்கு முன்பு யோசேப்பு இருந்ததான காலத்தில் ஒரு 30 வருடம். இந்த 430 வருடம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தது என்று வேதத்தில் நாம் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த ஆபிரகாமின் மூலமாக வந்ததான யாக்கோபின் சந்ததியாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரத்தை உடையவர்களாக இருந்தார்கள். ஏன் இது சேனைகள் என்று அழைக்கப்படுகிறது என்று சொன்னால், 12 கோத்திரங்கள் உண்டு. இந்த 12 கோத்திரத்தை சேர்ந்தவர்களும் சேர்ந்ததினாலே இப்படி இஸ்ரவேல் சேனை என்று அழைக்கப்பட்டது. இது ஒரு யுத்தமாகத்தான் இருந்தது. அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு வரும்பொழுது ஒரு சேனை போல புறப்பட்டு வந்தார்கள். அங்கே தேவனுடைய கர்த்தருடைய தூதன் என்ன செய்தார்? அந்த இஸ்ரவேலரின் சேனைக்கு பின்னாக நடந்தார். அந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு பின்னாக நின்றது என்று யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த ஒரு யுத்தத்தை போல, ஒரு யுத்த சேனையை போல இவர்கள் புறப்பட்டு கானான் தேசத்துக்கு வந்து கொண்டிருந்தார்கள் என்பதை பார்க்கலாம். அடுத்து இந்த இஸ்ரவேல் சேனைகளை பெலிஸ்தியனாகிய கோலியாத் நிந்திக்கும் பொழுது சொல்லுகிறான், இஸ்ரவேலுடைய சேனைகளை நான் நிந்தித்தேன். இந்த சேனைகள் என்று சொன்னால் அந்த ஜனங்கள் தானே, இஸ்ரவேல் ஜனங்கள். அப்பொழுதுதான் தாவீது சொல்லுகிறான், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே, இஸ்ரவேலருடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று தாவீது அந்த பெலிஸ்தியனாகிய கோலியாத்திடத்தில் சொல்லுகிறதை நாம் வேதத்திலிருந்து பார்க்கிறோம். பிறகு யோசுவா இடத்துல வரும்பொழுது அங்கே ஒருவர் அவனுக்கு எதிரே உருவிய பட்டயத்தை உடையவராக நிற்கிறார். அப்போது அவன் கேட்கிறான், நீர் யார் என்று கேட்கும்போது, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதி என்று சொல்கிறார். அதே போல அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருந்த பொழுது அவள் சொல்கிறாள், சேனைகளின் கர்த்தாவே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்க நாளெல்லாம் அவனுக்கு சவரகன் கத்தி படுவதில்லை, நான் அவனை உமக்காக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். இதெல்லாம் எதற்காக நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் ஒரு சேனைகளாக கர்த்தருக்கு இருக்கிறார்கள். இந்த சேனைகள் கடைசியிலே பரலோகத்தின் சேனைகளாக மாறும். அதை நாம் இந்த செய்தியினுடைய இறுதியில பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது எலியாவும் எலிசாவும் தேவனை பற்றி சொல்லும் பொழுது, சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றும், உன்னதமான சேனையை உன்னதத்திலும் பூமியின் ராஜாக்களை பூமியிலும் அவர் விசாரிப்பார் என்று ஏசாயா 24:21 தேவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து எரேமியா 38ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனும் ஆகிய கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி தேவனுக்கு அப்படி ஒரு பெயர், அநேக நாமங்கள் இருந்தாலும் சேனைகளின் கர்த்தர்
என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த சேனைகள் யார் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் சேனைகள். நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறதுனால நாமும் சேனைகள் தான். அடுத்து இந்த சேனைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்ரவேலுடைய சேனைகளை கர்த்தர் சில காரியங்களில் நியாயம் தீர்த்தார், நியாய தீர்ப்பு கொடுத்தார். அது எப்படி அவர் கொடுத்தார் என்பதை பார்க்கும் பொழுது, வனாந்தரத்திலே அவர்கள் மோசே தேவனுடைய பருவத்தில் இருக்கும்போது அவன் 40 நாட்கள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் தேவனுடைய சந்நிதியில இருந்தான். ஆனால் அதற்குள்ளே இவர்கள் என்ன செய்தார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள், மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோ, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்று சொன்னார்கள். அப்போது ஜனங்களிடத்திலிருந்து நகைகளை எல்லாம் வாங்கி அது சிற்ப கருவியிலே பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை ஆரோன் வார்த்தான். இப்படி வார்ப்பித்த பிறகு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். ஜனங்கள் தங்களுடைய பகைவர்களுக்குள்ளே அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது கர்த்தருடைய பார்வைக்கும் மோசேயுடைய பார்வைக்கும் இது பெரிய ஒரு பாவமாக தெரிந்ததுனால தேவன் ஜனங்கள் மேலே கோபமானார். அப்போது மோசே சொல்லுகிறான், கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்களிடத்திலே சேர கடவர்கள் என்று சொன்னான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது அந்த லேவியின் புத்திரர் ஒவ்வொருவரும் தன் தன் சகோதரனையும் சிநேகிதனையும் அயலானையும் கொண்டு போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னான். அன்றைய தினம் 3000 பேர் லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடி செய்து வெட்டி போட்டபடினால 3000 அந்த சேனையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் 3000 பேர் செத்தார்கள். அடுத்து லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இஸ்ரவேல் வம்சத்தை சேர்ந்த ஒரு ஸ்திரீக்கும் அங்கே அடிமைத்தனத்தில் இருந்தபோது எகிப்திய புருஷன் ஒருவனுக்கு பிறந்த புத்திரனாகிய ஒருவன் இஸ்ரவேல் புத்திரரோடு கூட புறப்பட்டு வந்திருந்தான். இவனும் இஸ்ரவேலின் மனிதனாகிய ஒருவனும் பாளையத்தில் சண்டை பண்ணினார்கள். அப்பொழுது என்ன நடந்தது? இஸ்ரவேல் மனிதனோடு யுத்தம் பண்ணின அந்த மனிதன் கர்த்தருடைய நாமத்தை நிந்தித்து தூஷித்தான். அப்போது அவனை மோசே இடத்துல கொண்டு வந்த பொழுது அவர்கள் தேவனை நோக்கி விசாரித்தார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், சபையார் எல்லாரும் அவன் மேலே கல்லெறிந்து கொண்டு போட கடவீர்கள் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, எவனாவிலும் தன்னுடைய தேவனை தூஷித்தால் அவன் தன் பாவத்தை சுமப்பான் என்று சொல்லி அது ஒரு பிரமாணமாக கொடுக்கப்பட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அதே போல கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி மீண்டுமாக தாவீது நகரத்துக்கு கொண்டு வரப்படும் பொழுது, அது ஒரு வண்டியிலே கொண்டு வரப்படும் பொழுது அது அந்த உடன்படிக்கை பெட்டி அசைந்தது. அப்படி அசைந்த பொழுது அது விழுந்து விடக்கூடாது என்பதற்காக அதை தொட்டார்கள். அப்படி தொட்டதுனால அந்த துணியிடம், ஏனென்றால் உடன்படிக்கை பெட்டி என்பது மகா பரிசுத்தமான ஒன்று, அதை தொட்டதினால கர்த்தர் அடித்தார், ஊசாவை அடித்தார். ஊசா அந்த இடத்திலேயே செத்து போனார். இதுவும் ஒரு விதமான தண்டனையாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக ஒரு பெரிய ஒரு நியாய தீர்ப்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. என்னவென்று சொன்னால், என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, என் மகிமை எகிப்திலே வனாந்தரத்திலே செய்த அடையாளங்களை கண்டிருந்தோம், என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இத்தோடு 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரிலே ஒருவரும், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களிலே ஒருவரும் நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். காலேப் வேறு ஆவை உடையவனாக இருக்கிறதுனால, என்னை உத்தமமாய் பின்பற்றி வந்தபடினாலே அந்த தேசத்திலே அவனையும் அவன் சந்ததியாரும் சேரும்படியாக செய்வேன் என்று சொன்னார். இப்படி
புருஷர் மாத்திரம் 6,00,000 பேர் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். அந்த புருஷருக்கு உரிய மனைவிமார்கள், குழந்தைகள், வாலிபர், புதியோர், இப்படி எல்லாம் சேர்த்தால் ஒரு 15 முதல் 20 லட்சம் வரைக்கும் இருக்கலாம். அத்தனை பேர் சுற்றினாலும் அவர்கள் இந்த வனாந்திரத்திலேயே சுற்றி சுற்றி 40 வருடங்கள் வரும்படியாக செய்து எல்லாருமே மரித்து போனார்கள். அதாவது எருசலேம் ஆகிய இந்த கானான் தேசத்துக்கு வந்து சேரும் பொழுது அதற்குள்ளே வந்து சேர்ந்தவர்கள் காலேபும் யோசுவாவும் மாத்திரம்தான். மற்றவர்கள் எல்லாம் யார் என்று சொன்னால், இந்த வனாந்தரத்திலே 40 வருடங்கள் சுற்றும் பொழுது அந்த வனாந்தரத்திலே இருக்கும் பொழுது பிறந்தவர்கள் தான் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தார். காரணம் அவர்களுடைய முறுமுறுப்பு, தேவனுக்கு விரோதமாக அவர்கள் செய்த கிரியைகள், பாவங்கள், இது எல்லாம் அவருடைய வாக்குத்தத்தத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு போய்விட்டது. தேவனை பரீட்சை பார்த்தவர்கள் மாத்திரமல்ல, இவர்களை நடத்தி கொண்டு வந்ததான ஆரோனும் மோசேயும் கூட வனாந்தரத்திலேயே மரித்து போனார்கள். காரணம், மேரிபாவின் தண்ணீர் அண்டையிலே அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தாதபடிக்கு, அந்த கண்மலையை பார்த்து பேசாதபடிக்கு அடித்து விட்டான். அதற்கு காரணம் மோசேயின் மாமனாகிய எத்ரோவினுடைய ஆலோசனையினாலே அவன் செய்த காரியங்கள் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடிக்கு அவன் தன்மேல் இருந்த ஆவியை 70 பேருக்கு பங்கிட்டு கொடுத்ததுனாலே அவன் சாதாரண ஒரு மனிதனாக மாறி போனான். இப்படி இதெல்லாம் ஒரு விதமான நியாய தீர்ப்பாக போய்விட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களை பார்க்கும் பொழுது, வனாந்திரத்திலே ஒரு பெரிய, இப்படி இந்த லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்திலே இருந்த எலியாவின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் ஓனையும் கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு சபைக்கு தலைவராக இருக்கிற ஒரு 250 பேர்களோடு கூட மோசேக்கு விரோதமாக எழும்பி வந்து மோசேக்கு ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்கும் பொழுது கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை நீங்கள் ஏன் உயர்த்துகிறீர்கள் என்று சொல்லி அவர்களோடு வாக்குவாதம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே சொல்லுகிறான், நீங்கள் உங்களுடைய தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு அதில் தூப வர்க்கத்தை போட்டு கர்த்தருடைய சந்நிதியிலே கொண்டு வாருங்கள், நீங்கள் தூபம் காட்டுங்கள், அப்பொழுது கர்த்தர் என்னை இங்கே இந்த கனமான ஊழியத்துக்கு ஏற்படுத்தி இருக்கிறாரா இல்லையா என்பதை அவரே நிரூபிப்பார் என்று சொல்லி ஒரு நிபந்தனையை சொல்லுகிறான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், இந்த கிரியைகள் எல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படி செய்யவில்லை என்றும் நீங்கள் எதனாலே அறிவீர்கள் என்றால், சகல மனுஷரும் சாகிறபடி நீங்கள் செத்து சகல மனுஷருக்கும் நேரிடுகிறது போல உங்களுக்கு நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிடச் செய்வதால் பூமி தன் வாயை திறந்து உயிரோடு பாதாளத்திலே இறங்கத்தக்கதாக இந்த மனிதர்கள் இவர்களுக்கு உண்டான யாவற்றையும் விழுங்கி போட்டதானால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னார். அதனாலே மற்ற ஜனங்களை எல்லாம் விலகி போகும்படி கர்த்தர் சொல்லியிருந்தார். இந்த கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்கள் அவருடைய வாசஸ்தலத்தை விட்டு மற்றவர்கள் விலகி போகும்படியாக சொன்னதினால எல்லாம் விலகி போனார்கள். ஆனால் இவர்கள் மாத்திரம் தங்களுடைய கூடார வாசலிலே தங்கள் குழந்தைகள், பெண்ஜாதிகள் எல்லாம் வந்து நிற்கும்படி தங்களுடைய பொருட்களோடு கூட அந்த கூடாரத்தில் இருக்கிறார்கள். இவன் இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தவுடன் அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும்
கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. இப்படி இவர்கள் எல்லாம் பாதாளத்தில் உயிரோடு அவர்கள் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. சபையின் நடுவிலே இருந்து இவர்கள் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றோடும் அழிந்து போனார்கள் என்று இந்த செய்தி கூறப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த ஒரு நிகழ்ச்சியை மனதில் வைத்துக் கொண்டு அடுத்த நாள் என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறதான இஸ்ரேல் மக்கள் வந்து சொல்லுகிறார்கள், நீங்கள் ஜனங்களை இப்படி கொன்று போட்டீர்களே, இப்படியே நீங்கள் செய்து கொண்டிருந்தால் எப்படி என்றெல்லாம் சொல்லும் பொழுது அவர்கள் மோசேக்கு விரோதமாக கூட்டம் கூடின பொழுது தேவனுடைய மகிமை அங்கே காணப்பட்டது. கர்த்தர் சொன்னார், இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்திலே அவர்களை நான் அதமாக்குவேன் என்று சொன்னார். ஆனால் மோசேயும் ஆரோனும் அதற்கு சம்மதிக்கவில்லை. முகங்குப்புற விழுந்து தேவனை வணங்கினார்கள். ஆனால் அதற்குள்ள என்ன நடந்தது? வாதை அங்கே தொடங்கிவிட்டது. ஜனங்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகி விட்டது. அதனால மோசே சொல்லுகிறான் ஆரோனை பார்த்து, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்னி அதிலே போட்டு அதன் மேலே தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்திலே போ, அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய், கர்த்தருடைய சந்நிதியிலே இருந்து கடும் கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிவிட்டது என்று சொன்னான். ஏன் இப்படி வாதை தொடங்கியது என்று சொன்னா, தேவன் எப்போதுமே தன்னையும் தன்னுடைய ஜனங்களையும் வேறு வேறு என்று நினைக்கிறது இல்லை. அதே போல அவர் தன்னுடைய ஊழியக்காரர்களை கனம் பண்ணுகிற தேவன். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக ஜனங்கள் வந்தார்கள் என்று சொன்னால் தனக்கு விரோதமாகத்தான் வந்தார்கள் என்பதை அவர் அப்படித்தான் எடுத்துக்கொண்டார். அதனால அவருக்கு கடும் கோபம் உண்டானது. அவர் இப்படியெல்லாம் வாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டானது. இந்த வாதையை தொடங்கினதுனாலே, அவன் ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கினதுனாலே தூப வர்க்கத்தை போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்தான். அப்படி செத்து போனவர்களுக்கும் உயிரோடர்களுக்கு நடுவே அவன் நிற்கும் பொழுது அந்த வாதை நிறுத்தப்பட்டது. இப்படி ஏற்கனவே கோராகின் காரியத்தினாலே செத்து போனவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், அதை தவிர அந்த நாளிலே அந்த வாதை உண்டான பொழுது அதிலே செத்து போனவர்கள் 14,700 பேர் என்பதை இந்த வேத வசனம் கூறுகிறது. இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் பாதித்தார். இதற்கு காரணம் அவருடைய கீழ்ப்படியாமை, எதிர்த்து பேசுகிற கோராகினுடைய கூட்டத்தார் எதிர்த்து பேசின பாவம் என்று வேதம் கூறுகிறது. யூதா புத்தகத்தில் கோராகின் புத்திரருடைய எதிர்த்து பேசின பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல வனாந்தரத்தில் அவர்கள் விக்கிரக ஆராதனையினாலே கொன்று போட்டார். இப்படி ஒவ்வொரு வாதைக்கு பின்னாலும் விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், கீழ்ப்படியாமை, தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தல், அவருடைய சத்தத்தை கவனமாக கேட்டு அதன்படி நடக்காமை, இப்படி இந்த முக்கியமான காரணங்கள் தான் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் சீத்திமிலே தங்கி இருக்கும் பொழுது மோவாபின் குமார்த்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். இது என்னாகும் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில இருந்து பார்க்கலாம். இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், பாலாக் மூலமாக பிலேயாம் இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கும்படியாக அவனை அழைத்து வந்தான். ஆனால் அவனால் சபிக்க முடியவில்லை. அதனால் அவன் குறுக்கு வழி ஒன்றை சொல்லிவிட்டு போய்விட்டான். இஸ்ரேல் ஜனங்களை சபிக்க முடியாது, அவர்களை ஒன்று பண்ண முடியாது. அவர்களை அழிக்க வேண்டுமானால் அவர்கள் விக்கிரக ஆராதனை, வேசித்தனம் செய்யும்படிக்கு அவர்களுக்குள்ளே நீ மோவாபியரை அனுப்பு. மோவாபியரை அனுப்பினால் மோவாபிய பெண்களின் மூலமாக இப்படி ஒரு
பாவம் நடக்கும். அப்படி பாவம் நடக்கும் பொழுது தேவனே அவர்களை தண்டிப்பார் என்று சொல்லி அவன் ஒரு ஆலோசனை கொடுத்திருந்தான். ஆனால் இந்த பிழையாமை கடைசியில அவனையும் வெட்டி போட்டார்கள். இப்படி இவர்கள் என்ன செய்தார்கள், தங்களுடைய தேவர்களுக்கிட்ட வழிகளை விழுந்துள்ளும்படி ஜனங்களை அழைத்தார்கள். இந்த ஜனங்களும் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் பாகால் பெயரை பற்றி கொண்டார்கள். அதனாலே கோபம் மூண்டது. கர்த்தர் சொன்னார், கர்த்தருடைய சன்னிதானத்திலே இவர்கள் எல்லாரையும் யாரெல்லாம் இப்படி செய்தார்களோ அவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடு என்று சொன்னார். ஏன் சூரியனுக்கு நேராக தூக்கி போடும்படியாக சொன்னார் என்று சொன்னால், இந்த பாகால் வணக்கம் என்பது சூரிய வணக்கம். பாகால் என்பவன் யார் என்று சொன்னால், மழைக்கு காரணமானவன், இயற்கைக்கு காரணமானவன், எல்லா ஆசீர்வாதங்களுக்கு காரணமானவன் என்றுதான் சொல்லி வணங்குவார்கள். இதைத்தான் எலியா கூட என்ன செய்தான், மழையை நிறுத்தினான். அவர்கள் என்ன சொன்னார்கள், பாகால் தான் எங்களுக்கு மழையை கொடுக்கிறான், செழிப்பை கொடுக்கிறான் என்று அவர்கள் சொல்லியிருந்த நேரத்தில் மழையே பெய்யாதபடிக்கு வானத்தை அவன் அடைத்தான். பிறகு பலியிடும்படி சொல்லும் பொழுது பாகால் பலியை ஏற்றுக்கொள்ள அங்கே வரவில்லை. கர்த்தருடைய ஆவிதான் பலியை ஏற்றுக்கொண்டது. அப்படி அவன் நிரூபித்தான், பாகாலினாலே அல்ல, கர்த்தர் தான் மழையை பொழிவித்தார் என்று. அது போல தேவனுடைய நியாயத்தீர்ப்பு என்னவென்று சொன்னால், அந்த சூரியனைத்தான் நீங்கள் வணங்குகிறீர்கள், அந்த சூரியனுக்குரிய கடவுளாக இருக்கக்கூடிய அந்த பாகாலைத்தானே நீங்கள் வணங்குகிறீர்கள், அதனால் அவனே உங்களை பார்க்கட்டும் என்று சொல்லி சூரியன் கர்த்தருடைய சந்நிதியில சூரியனாலே இவர்களுடைய உடல்கள் காணப்படும்படியாக அங்கே தூக்கிலே போடும்படியாக சொன்னார். ஏனென்றால் இந்த சூரியன் எல்லாம் தேவன் உண்டாக்கினதானே, அந்த சூரியனை இவர்கள் வணங்குகிறதுனாலே அவனை பார்த்து வெட்கப்பட்டு போகட்டும் என்று சொல்லி அப்படி அவர் செய்தார். இப்படி ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அங்கே இன்னும் ஒரு காரியம் நடக்கிறது. எல்லாரும் நின்று மோசே சொல்கிறான், அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களுடைய அதிபதிகளை நோக்கி, யாரெல்லாம் இப்படி செய்வார்களோ அவர்களெல்லாம் சூரியனுக்கு கீழே தூக்கி போடுங்கள் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் துக்கப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில அங்கே இன்னும் ஒரு காரியம் நடக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர்களே ஒருவன் ஒரு மீதியான ஸ்திரியை அழைத்து கொண்டு அங்கே வருகிறான். இதை பார்த்து ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலியாசரின் மகன் பினகாஸ் தன் கையில ஒரு ஈட்டியை எடுத்துக்கொண்டு அந்த இருவரும் வேசித்தனம் பண்ணுகிற அறையிலே போய் அவர்கள் இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போகத்தக்கதாக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்களே உண்டான வாதை நின்று போயிற்று. ஆனாலும் அந்த வாதையினாலே செத்தவர்கள் 24,000 பேர் என்று என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தண்டிக்க காரணமாக இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாதைகளுக்கு காரணமாக லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, நீங்கள் எனக்கு செய்து கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் 7 எத்தனை வாதையை உங்கள் மேலே வரப்பண்ணுவேன். அப்படியானால் இது பாவத்திற்குத்தான் இந்த வாதைகள் வருகிறது. நான் உங்கள் மேடைகளை அழித்து உங்கள் விக்கிரக சிலைகளை நிர்த்தூளியாக்கி உங்கள் உடல்களை உங்கள் நரகலான தேவர்களுடைய உடல்களின் மேலே எரிவேன், என் ஆத்மா உங்களை ஆரோசிக்கும் என்று 26:30 லேவியராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பார்க்கும் பொழுது இந்த விக்கிரக ஆராதனையினாலே அழிக்கப்பட்ட ஜனங்களுடைய உடல்களை
நரகலான தேவர்களுடைய உடல்களின் மேலே எறிவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால், தேவர்களுடைய உடல் என்று சொல்லும் பொழுது என்ன, அவர்கள் வணங்குகிற தேவர்கள் யார்? சர்வசேனை தானே. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இவைகள் இந்த உடல்கள் என்று சொல்லும்போது விக்கிரகங்கள். இந்த விக்கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த உடல்களின் மேலே எரிவேன் என்று சொல்லப்பட்டது. வேதத்திலே பல இடங்களிலே இப்படிப்பட்ட செய்தியை நாம் பார்க்கலாம். பச்சையான சகல மரத்தின் கீழும் விக்கிரக ஆராதனை செய்தார்கள். அதனுடைய கடைசி நாட்களிலே மரங்களிலே 1/3 வெந்து போயிற்று. சூரியன், சந்திரன், நட்சத்திரம் போன்றவைகள் எல்லாம் தேவனாலே வாதைக்கு உட்பட்டது என்பதையெல்லாம் நாம் மற்ற செய்திகளிலே நாம் பார்த்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக, வனாந்திரத்திலே ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஆகாரம் இல்லை, தண்ணீர் இல்லை, இறைச்சி இல்லை என்று சொல்லி அவர்கள் முறுமுறுத்ததை என்னாகும் 11ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களிலே பார்க்கலாம். அப்படி அவர்கள் முறையிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய செவிகளிலே அது பொல்லாப்பா இருந்தது. அவருக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்தது. பாளையத்தின் கடைசியிலே இருந்த சிலரை அது பட்சித்ததாம். அப்போது ஜனங்கள் மோசையை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின பொழுது அந்த அக்கினி உடனே அவிழ்ந்து போயிற்று. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது பல அந்நிய ஜனங்களையும் தங்களோடு கூட பழகியவர்களை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அதை நாம் என்னாகும் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கலாம். பின்பு அவர்களுக்குள்ளே இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் என்று கேட்டார்கள். அப்பொழுது சமுத்திரத்தில இருந்து ஒரு காற்று புறப்பட்டு காடைகளை அடித்து கொண்டு வந்து அங்கே 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. அப்பொழுது அந்த இறைச்சியை அவர்கள் மென்று தின்னுவதற்கு முன்னே கர்த்தருடைய கோபம் மூண்டு ஜனங்களை மகா பெரிய வாதையினாலே பாதித்தார் என்று என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. அடுத்தபடியாக ஏற்கனவே நாம் தியானித்தது போல, என் மகிமையையும் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களை கண்டிருந்தோம். என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில ஒருவரும் அந்த தேசத்தை காண மாட்டார் என்று சொன்னார் அல்லவா? அப்படி சொன்னது ஒரு பெரிய நியாய தீர்ப்பாக இருந்தது. அதற்கு காரணம், எனக்கு கோபம் உண்டாக்கினார்கள், அதனாலும் அதை யாரும் காண மாட்டார்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல, இந்த தேசத்தை சுற்றி பார்ப்பதற்காக போன ஜனங்கள் என்ன செய்தார்கள்? துர்ச்செய்தி பரப்பினார்கள். அதனால எனக்கு விரோதமாக முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? வனாந்திரத்திலே விழுந்து தீரும் மற்றும் அவர்களை இந்த 40 வருடங்கள் வனாந்திரத்தை திரிந்து அந்த 40 நாட்கள் தேசத்தை வேவு பார்க்கும்படியாக சுற்றித் திரிந்த அந்த 40 நாட்களுக்கு ஒரு நாளைக்கு 1 வருடம் வீதமாக 40 வருடங்கள் இவர்களை அப்படியே சுற்றி வரும்படி செய்தார். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். ஏனென்றால் இவர் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று உடன்படிக்கை பண்ணினார், ஆனால் அதை மாற்றிவிட்டார். காரணம் இவருடைய அக்கிரமம் என்பதை என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடிகிறது. இப்படி
இந்த காரியம் நடந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக தாவீதின் காலத்துல ஒரு காரியம் நடந்தது. கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேலே மூடும்படியாக இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான் என்று 2 சாமுவேல் 24 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து பார்க்கலாம். இப்படி அவர்களை எண்ணியதிலே என்ன தவறு என்று சொன்னால், நமக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்தது. இஸ்ரவேல் புத்திரரை இலக்கம் பார்க்கும்படி ஒரு முகாந்திரம் நேரிடும் பொழுது அவர்களை எண்ணும் போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடி அவர்கள் ஒவ்வொருவரும் எண்ணப்படும் சமயத்தில் தன் ஆத்மாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன் என்று யாத்திராகமம் 30 அதிகாரம் 12 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே என்ன நடந்தது? திடீரென்று தாவீது நினைத்து ஜனங்களை எண்ணும்படியாக செய்துவிட்டான். அதனால என்ன நடந்தது? கர்த்தர் தாவீதின் மேலே கோபம் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சேனையின் மீது தன்னுடைய கோபத்தை காண்பித்தார். அப்பொழுது காத் என்ற தீர்க்கதரிசி வந்து தாவீதினிடத்திலே, கர்த்தர் சொல்வதை கேள், 3 காரியங்களை உனக்கு கர்த்தர் சொல்லுகிறார். 7 வருடங்கள் பஞ்சம், அல்லது 3 மாதம் உடைய சத்துருக்கள் உண்மை பின்தொடர நீ அவர்களுக்கு முன்பாக ஓடி போகலாம், அல்லது உன்னுடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய். இதுல எது உனக்கு வேண்டுமோ அதை நீ சொல் என்று சொல்லும் பொழுது அவன் தேவனுடைய சார்பிலே அவருடைய கையிலே விழுவமாக என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறான். அப்பொழுது அன்றைக்கு காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால 70,000 பேர் செத்து போனார்கள் என்று 2 சாமுவேல் 24 அதிகாரம் 15 வசனத்துல நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு பிறகு ஆண்டவருடைய ஆலோசனைப்படி அங்க ஒரு பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தின பிறகு அந்த வாதை, இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. அந்த ஓர்னானின் காலத்திலே தான் பலிபீடம் கட்டி வாதை இருக்கும்படியாக பலி செலுத்தப்பட்டது. அந்த இடத்திலே தான் பிற்காலத்தில் கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட்டது. சாலமோன் மூலமாக ஆலயம் அந்த இடத்துல தான் கட்டப்பட்டது. இன்றைக்கும் அந்த இடத்துல தான் சிதிலமடைந்த அந்த ஆலயம் இருக்கிறது. மீண்டும் அங்கே ஆலயம் கட்டப்பட போகிறது என்பதெல்லாம் நாம் அறியலாம். அடுத்து இப்பொழுது இஸ்ரவேலின் சேனை என்பது எங்கே காண முடிகிறது என்று சொன்னா, இஸ்ரவேலின் சேனை தான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாம். இஸ்ரவேலர்களிலே பார்க்கும் பொழுது 1,44,000 யூதர்களை மாத்திரம்தான் முத்திரை போட்டு அவர்களை மாத்திரம்தான் 1000 வருட அரசாட்சியில அனுமதிக்கிறார் ஆண்டவர். அந்த 1,44,000 பேரில் 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு அவர்களிலே பரலோகத்துக்கு செல்கிறவர்கள் யார் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் புறஜாதியாராகிய நமக்கு தொகை இல்லை. நமக்கு என்ன காரியம் என்று சொன்னா, கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் ஒரு பக்கம், உயிரோடு இருக்கிறவர்கள் ஒரு பக்கம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே நடுவானத்திலே தோன்றும் பொழுது, ஒரு இமைப்பொழுதிலே நொடி பொழுதிலே மறுரூபமாக்கப்படும் பொழுது, கர்த்தருக்குள்ளே மரித்தவர்கள் கல்லறையில இருந்து மறுரூபமடைந்த சரீரத்தில் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் ஒரு நிமிடத்திலே இமைப்பொழுதிலே மறுரூபமாவோம். ஆரவாரத்தோடு பிரதான தூதரின் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் கர்த்தர் நடுவானத்தில தோன்றுவார். அவருடைய தூதர்களோடு தோன்றுவார்.
ஏற்கனவே மரித்த பரிசுத்தவான்களையும் அவர் தன்னோடு கூட கூட்டி வருவார். இதெல்லாம் நமக்கு 1 தெசலோனிக்கேயரில் நாம் பார்க்கலாம். இதெல்லாம் இவர்கள் எல்லாம் யார் என்று சொன்னால், நாம் எல்லாரும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை, ஏற்கனவே இருக்கிறவர்கள், உயிரோடு எழும்பினவர்கள். இவர்கள் 3 பேரும் தான், 3 கூட்டத்தார் பரலோகத்தின் சேனை என்று பார்க்கலாம். இந்த பரலோகத்தின் சேனை தான் கடைசி நாளிலே தேவனுக்கு விரோதமாக யுத்தம் ஒன்று நடக்கப் போகிறது. அந்த யுத்தத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யுத்தத்துக்கு வருவார். அவரோட கூட பரலோகத்தின் சேனையா இருக்கிறதான பரிசுத்தவான்களாகிய நாமும் கூட விண் வஸ்திரம் தரித்தவர்களாக அங்கே அவர்களோடு கூட காணப்படுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, பரலோகம் திறந்திருந்தது, வெள்ளை குதிரையிலே ஏறி இருந்தவர் நீதியாய் நியாயத்து யுத்தம் பண்ணுகிற உண்மையும் சத்தியமும் உள்ளவர் என்று எண்ணப்பட்டவர். தேவனுடைய வார்த்தை என்பதே அவருடைய நாமம். ரத்தத்திலே தைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவர் சிரசின் மேலே அநேக கிரீடங்கள் இருந்தன என்பதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தியாக இருக்கிறது. இந்த பரலோகத்தில் இருக்கிற சேனைகள் என்பது நம்மை குறிக்கிற வார்த்தை. வெண்மையான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாக வெள்ளை குதிரைகளின் மேலே ஏறி அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்வது இது சபையை பற்றிய செய்தியாக இருக்கிறது. இதுல இந்த பூமியின் ராஜாக்கள் என்று சொல்லும் பொழுது, இவர்கள் சேனை தலைவர்கள், ராஜாக்களுடைய மாம்சம், சேனை தலைவருடைய மாம்சம், பலவான்களுடைய மாம்சம், இவைகளை எல்லாம் பட்சிக்கும்படி மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு வாருங்கள் என்று சொல்லி சகல விதமான பறவைகளையும் அழைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. குதிரையின் மேலே ஏறி இருக்கிறவரோடு அவருடைய சேனையோடு யுத்தம் பண்ணும்படிக்கு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் வருகிறார்கள். இதுல கடைசியாக நியாயம் தீர்க்கப்படக்கூடியதான ஆட்கள் என்று சொல்லும் பொழுது, இந்த கைவிடப்பட்ட ஜனங்கள் அவர்கள் எல்லாரும் மிருகம் பிடிப்பட்டது, மிருகத்துக்கு கூட ஏற்கனவே இருந்ததான கள்ள தீர்க்கதரிசியும் அக்னியும் கந்தகம் இருக்கிற கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவருடைய வாயிலிருந்து பெறப்படுகிற பட்டயத்தினாலே கொல்லப்பட்டார்கள். அவருடைய மாம்சத்தினாலே பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன என்று பார்க்கிறோம். இதுல நாம் கூற வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், இந்த நியாயத்தீர்ப்பு ஒரு பகுதியில இருந்தாலும் சர்வ சேனை என்று சொல்வது வானம், பூமி, இப்படி சகலமும் படைக்கப்பட்ட இவைகள் அழிந்து போகும். வானமும் பூமியும் தன்னுடைய இடத்தை விட்டு நீங்கும். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் நீங்கி போகும். சமுத்திரமும் அந்த இடத்தை விட்டு நீங்கி போகிறது. புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகிறது. புதிய எருசலேம், சீயோன் உருவாகிறது. இதெல்லாம் நித்தியமாக இருக்கக்கூடியது. பரமசேனையாகிய தேவ தூதர்களாக இருந்தாலும் சரி, சர்வசேனையாக இருந்தாலும் சரி, இந்த 3 விதமான சேனைகளிலே கடைசியிலே பரலோகத்திலே தேவனோடு கூட நிலைத்திருக்கிற சேனை என்பது எது என்று சொன்னால், தன்னுடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் என்று அழைக்கக்கூடிய அவருடைய பரிசுத்தவான்களாகிய சபையை சேர்ந்த நாம் தான். மற்றது எல்லாமே நீங்கி போகும், மற்றது எல்லாமே மறைந்து போகும், மற்றது எல்லாமே அழிந்து போகும். பிதாவாகிய தேவனை நோக்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விண்ணப்பம் பண்ணினார் அல்லவா, நீர் என்னிலும் நான் உம்மிலும், நீர் எனக்கு தந்தவைகள் நம்மிலும், நாம் இருக்கின்ற இடத்திலே நம்மோடு கூட ஒன்றாக இருக்கும்படிக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டது போல, பிதாவும் குமாரனும் அமர்ந்திருக்கிறதான அந்த பரலோகத்திலே பரதீசில நாமும் கூட
இருக்கும்படியாக அவர் அருள் செய்திருக்கிறார். இதற்கிடையில இந்த சேனைகளிலே பாவத்து நிமித்தமாக விக்கிரக ஆராதனை, வேசித்தனம் போன்றவர்களினாலே அழிக்கப்பட்டவர்களை பற்றி நாம் இந்த செய்தியிலே தியானித்தோம். ஆனால் நாம் பாதுகாக்கப்படும்படியாக, கர்த்தருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படும்படியாக இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே, நீ நல்லவர், வல்லவர், போதுமான தேவன், எங்களுக்காக சகலத்தையும் செய்து முடித்திருக்கிறவராக நீர் இருக்கிறபடி நாளை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, இதோ சகல விதமான சேனைகளை பற்றி நாங்கள் தியானித்தோம். கடைசி வரைக்கும் உம்மோடு கூட இருக்கிறதான உங்களுடைய ஜனமாகிய தேவ சேனையாகிய நாங்கள் உம்மோடு கூட காணப்பட தகுதிப்படுத்த உங்களுடைய கருத்திலே கொடுக்கிறேன். இதை செய்யும் உங்களுடைய மேன்மையான நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.